இந்த ரெக்கார்டிங் என்னடா? எதுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க? நீங்க இப்பதானே நேத்து நீங்க கான்வர்சேஷன் வரல. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னையில இருந்து இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பாட்காஸ்டா யூடியூப்ல ரிலீஸ் பண்ண போறோம். இதுவே நம்ம சேனல் கண்டென்ட்டா மாற போகுது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்படி என்ன பண்ண போறீங்க இந்த சேனல்ல? கேளுங்க. அதான் நீ ஏன் கேட்டிய? சொல்லி தொலை. இல்ல, நீ உன் வாயால அந்த கொஸ்டின் கேட்டால்தான் நான் வந்து சொல்லுவேன். நம்ம எல்லாம் பேசுறத எவன் கேட்க போறான்னு நீ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, அப்படி நம்ம என்னதான் பேச போறோம் அப்படி? ஏன்டா எவன்லாம் என்னெல்லாமோ பேசுறான், அந்த ரெக்கார்டிங் நீ கேட்கறியா இல்லையா? சத்தியமா இல்ல. நீ கேப்படா, எனக்கு தெரியும்டா. இல்லடா, கேட்கறது இல்ல, நிஜமாவே கேட்கறது இல்ல. அப்புறம் நீங்க டூம் ஸ்க்ரோலிங் பண்ணுவீங்களே வீட்டுக்கு போய் இன்ஸ்டாகிராம்ல, அதுக்கு பேரு அப்ப வந்து என்ன பண்ணுவீங்க? இருக்கிற பிரச்சனைகளை மறக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அதுல போய் ஸ்க்ரோல் பண்ணிட்டு திருப்பி வெளியே வந்துடுவேன். 5-6 மணி நேரங்கிறது கொஞ்ச நேரம் இல்லைங்க. அது வந்து ஒரு நாளோட கால்வாசி. 5-6 மணி நேரம் இல்லடா, ஜஸ்ட் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அவ்வளவுதான். அது போன்ல, ஸ்பெசிபிக்கா மொபைல்ல. நீங்க உங்களோட டெஸ்க்டாப்போட ஸ்கிரீன் டைம் சொல்லுங்க. டெஸ்க்டாப்ல தான் வேலையே நடக்குது, அப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன நடக்குதுங்க? டெஸ்க்டாப்ல தான் வேலையே நடக்குது. என்ன வேலை? ஒர்க்கிங் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணா டெஸ்க்டாப்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அதே டைம்ல யூடியூப்ல வந்துட்டு ப்ரொடக்டிவா தான் இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். நீங்க நான் ப்ரொடக்டிவா எதுவும் பாக்குறதில்ல. ப்ரொடக்டிவா பார்த்து என்ன ப்ரொடக்டிவா பண்றீங்க? பார்க்கறதோட சரி, அவ்வளோதான். நீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் ப்ரொடக்டிவா ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களை உங்களை வந்து உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கும் மென்டல் ஒருத்தர் பண்றதுக்கு. ரெக்கார்ட் பண்றானே எவ்வளவு செய்யா பேசுறான் பாத்துங்க. இதெல்லாம் உனக்கு எதிராக இந்த எவிடன்ஸ் எங்கேயும் சமர்ப்பிக்க மாட்டோம், புரியுதா? இவன் இவன் ஆக்சுவலி இவன் வேலையா தான்டா. யாரும் எதிர்பார்க்காத ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. கடைசியில் அப்புறமேட்டு வச்சு இல்லைன்னா வெளியே ரிலீஸ் பண்ண நம்ம பயன்படுத்தி காசு கேட்டு பிளாக்மெயில் பண்ண போறோம். ரான்சம் எவ்வளவு கேக்குறான்? இதே ரான்சம். ஏய், இன்னும் இன்னும் இதுவே நான் ட்ரிவாண்டத்தோட பெரிய ரெக்கார்டிங் லெவல்ல இருக்குடா பண்ணிட்டு என்கிட்ட. இருக்கான். பி கேர்ஃபுல். ம். நீங்க எல்லாம் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆயிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் ரிலீஸ் பண்ணிடுவேன். அதுக்காக இல்ல தான் அப்படி நாங்க இல்ல, ஆகாமியா இருக்கோம். ரெக்கார்டிங்க ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி வந்து ரான்சம் கேட்பேன்டா. அதுக்கு பேர் ரான்சமா இருக்காது, நான் யாரையும் கடத்தி வைக்கலையோ. காசு கேட்பேன்டா. இன்னும் அந்த 2 பேர் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தான். இன்னொருத்தன் இன்னுமா வரல. லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு 5 மினிட்ஸ் ஜாயின் பண்றேன் அப்படின்னு போனான். 10 நிமிஷம் ஆச்சு. அவனையும் உன்னையும் மதிச்சு ஜாயின் பண்ண பாத்தியா? என்னையும் சொல்லும்டா. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இந்நேரம்? தூங்க போயிருக்கு. நீங்க 10 மணிக்கு தூங்க போயிருவீங்க. இது நாங்க நம்பணும். உங்க பட் இட்ஸ் உங்க நாட் பொன் டஸ் நாட் உங்க ஹேப்பன். பொன்முகத்தை நான் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிடுறேன். இப்ப இப்ப இருட்டா இருக்கு. நான் இப்ப வந்து பிரசன்டபிளா இல்ல. நான் அடுத்த கால்ல தலை சீவிட்டு சட்டையை போட்டு நீட்டா வரேன். நீங்க பிரசன்டபிளா மாறுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகுங்க. லைட் ஆன் பண்ணி சட்டை போட்டீங்கனாலே போதும். மூக்கில் தைலத்தை தடவிட்டு உட்கார்ந்துருக்கேன். இதை விட இதை விட வந்துட்டு நீங்க வந்துட்டு நாட் சோ பிரசன்டபிளா இருக்க போறீங்க. கார்த்திகையா வந்து ஒவ்வொரு படியா மிதிச்சு மிதிச்சு பொறுமையா ஏறி போறானுங்க. சபரிகிரி. ஏய், மச்சானோட லேப்டாப் திருட்டு வந்துட்டான்டா ஒருத்தன். சொந்த பேர்ல ஜாயின் பண்றான். இப்ப நீ பேசுறது கேட்கல. இஸ் கனெக்டிங் டு ஆடியோ. ஆமா. எனும் ஜீவா பேசி தொலையுங்கள். இதோ வருகிறான் ஏமாற்று பையன். நான் கை எடுத்து ஹாய் காமிக்கிறேன் பாரு. டேய், ஹை, வெக்கமா இல்ல? பாஸ் பண்றதுக்கு 10 மணிக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டு வரான் பாரு 10:15. மான கிட்டவன். கேக் கேக்குதாடா? ஹலோ ஹலோ மைக் லைட் டெஸ்டிங் 1 2 லைட் 3 ஹலோ. சொல்லுங்கள் சபரிகிரி எனும் ஜீவா. சபரிகிரி நான் ஜாயின் ஆயிருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டிட்ன்ட் நோட்டீஸ் தட். டைரக்டா வந்துச்சு. ஓகே. ஆள்ல சுந்தர இருக்கேன். தார. இவ்வளவு நேரம் நான் மியூட்ல பேசிட்டு இருந்தேனா? ரைட். நீ பேசவே இல்ல, ஆ, மியூட்டாவும் இல்ல. இல்ல அங்கிள் பாரு இருக்க. நார்த் இந்தியன் அங்கிள் பாரு இருக்குடா. நானா? இவனே தான். இப்ப பாரு, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்.
இன்காக்னன்ட் என்னடா அவன்? பார்த்தோன்னே மானங்கெட்ட மைண்ட் வேற எதாவது யோசிக்கிறாரு. புதுசா நமக்குன்னு ஒரு ஜிமெயில் அக்கௌண்டா சாரி கூகுள் அக்கௌண்டா ஆரம்பிக்க போறேன். சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு. சோ எப்படி பேரு வச்சியாடா? அது Pilot. இப்போதைக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். நாலு பின்ன என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். சைன் இன் சைன் ஃபார் ஒர்க் ஆர் பிசினஸ். JKLSV அதான் இப்போதைக்கு நம்மளோட அது JKL ஹேண்டிலா நீங்க SV. வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு இப்ப நான் டைப் பண்றப்போ ஷேரிங் ஆஃப் பண்ணிக்கோண்டா. கெட் ஜிமெயில் பிளஸ் கூகுள் ஒர்க் ஸ்பேஸா இதுல என்ன சூஸ் பண்ணும்? JKLSV ஆஃப் பண்ண போறேன். பாஸ்வேர்ட் டைப் பண்ணிருக்கா? பாஸ்வேர்ட் டைப் பண்றது எப்படி இதான் வரும். obfuscated. இல்ல அது வரும் காமிக்கும். தேவையில்லை, நீ ஸ்டாப் பண்ணிட்டு குரூப்ல போட்டுரு அந்த பாஸ்வேர்டு. எஸ் பாஸ்வேர்டு யோசிக்கிறேன். சுந்தர தர என்ன பாஸ்வேர்ட் இவனுக்கு ஏதோ குரூப்ல மாதிரி- எவனா டைப் பண்ணி அனுப்புங்க. டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸா இவ்ளோ டேய் லூசு பையலே, அது பாஸ்வேர்ட் இல்லடா அது. டேய் அதை என்ன நான் சத்தமா படிக்க போறேன். பாஸ்வேர்ட் I understood. இப்ப பாருடா இந்த பாஸ்வேர்டுக்கு என்ன சொல்றீங்க? சத்தமா படிச்சு சொல்லுறாதீங்க. செக் வாட்ஸ்அப். பார்த்துட்டேன் நோட்டிபிகேஷன் பார்த்துட்டேன். வெரி குட். அக்செப்ட் பண்ணிச்சா? Nice, nice. இவன் பாரு இதான் பாஸ்வேர்டா நீ சொல்றது? இல்ல நான் பாஸ்வேர்டுக்கெல்லாம் சொல்லல. இவன் அப்பதே சொன்னப்போ எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. நோ 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 வல்கர் வேர்ட்ஸ் இன் இதுன்னு சொல்லிருக்கியா, அதனால நான் எதுவும் யூஸ் பண்ணல. என்ன ஒரு 5 லெட்டர் சேர்த்தி போட்டா அதுக்கு வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு ஃபுல் ஃபார்ம் ரெடி பண்ணிருக்கடா. எனக்கு பூரா எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுடா. எதுக்குள் உன்னோட சுகவாசம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. கூல் டவுன். ஓகே ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் இப்போதைக்கு நான் என்னோட கொடுத்துக்கவா? என்ன மெசேஜ் வச்சிருக்கானா? நெக்ஸ்ட் இந்த மல்டி ஸ்டெப் ஆமா. ஆத்தென்டிகேஷன்லாம் கேட்காதா? ஐடியலி பட் அதுக்கு நீ ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிருக்கணும். சரி சேனல் பேரு கமான் நோ கம் டு தி சேனல். அவன் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நோ செட் அப் யுவர் பிசினஸ் நாட் நவ. ஓகே இப்போ again I will share my content. I don't want to share my screen. Share. ஒருத்த அமைதியாவே இருக்கானே. இவன் ஏன் வீடியோ கால்ல வரல? அவர் வந்து வேண்டாம் நான் எதுவும் சொல்லல. போடாம இருக்கானா? ஓகே இப்பதான்டா சென்ட் பண்ணேன். அதுலதான்டா ஸ்டார்ட் பண்ணேன். ராத்திரி 10 மணிக்கு நீங்க பண்ற அழிச்சாட்டிங்களோ தானே விடாடி. இல்லைன்னா ஒரு 10 மணிக்கு கொடுங்க மாதிரி ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கிற வீடியோ பாப்பாராமா. அப்படி ஒரு ப்ரொடக்டிவா இருப்பாங்க. எல்லா டைமும் ஏன் நீ ப்ரொடக்டிவா இருக்கணும்? அப்படி இல்ல சமையல் வீடியோ பார்த்தா நீ சமைக்கிறதா அர்த்தம் இல்லடா. அவன் ப்ரொடக்டிவா இருக்கிற வீடியோ பாக்குறதா ப்ரொடக்டிவா இல்ல. ரோபோ தானே? ஆமா மிஸ்டர் வருண் நீங்க தான் எடிட் பண்ணி தரீங்க. இதுல வந்துட்டு whatever content that makes sense you keep the content, rest you remove it. ஆக்சுவலி அது ஜீவாக்கு தான் கொடுக்கலான்னு இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். பட் the point is என்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது. அங்க என்ன அவ்வளவு நாய்ஸா இருக்குன்னு நீ மியூட் பண்ணி வச்சிருக்க? நீ மட்டும் தானே இருக்கங்க. இல்ல இவன் வருண் அவர் வந்து ஆபீஸ் மீட்டிங் கிடையாது. ஆபீஸ் கண்டபடி திட்டவானா புரியுதா? இவன் வீடியோல வரல மியூட் பண்றான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கு அந்த சந்தேகம் எல்லாம் இல்ல. அது அந்த அந்த வீட வந்துட்டு இன்னொருத்தர் போயிருந்தா நீ நினைக்கிறது கிடையாது, நான் நினைக்கிறது வேற. டெஸ்க்டாப்ல ஏதாவது ஓடிட்டு இருக்கலாம். எக்ஸாக்ட்லி இதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கி இருக்கடா. இதெல்லாம் நம்ம ஒண்ணும் அவ்வளவு யுவர் மீட்டிங் will end in 10 minutes னு வருது. என்னடா இது? நம்ம புது மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே அப்படிதான் யூடியூப் சேனல். ஆமாடா நைட் 40 minutes தானே.
சரி ஓகே, ஒண்ணும் இல்ல. இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்சிடலாம். இதான் சேனல் கிரியேட் பண்ணியாச்சு. ஹவு டு கிரியேட் அ சேனல். நம்ம நம்ம சேனலுக்கு நேம் சஜஸ்ட் பண்ண மிஸ்டர் வண்டு முருகன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏய் கிளாப் பண்ண வந்துட்டு பயந்துறாங்க. மிஸ்டர் வாமு இருக்கீங்களா? இருக்கேன்டா ஆமா, இருக்கேன்டா. எனக்கு ஒரு டவுட். இந்த கால் முடிஞ்சு கட் ஆகி போயிட்டோம். நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப் வெப்ல கனெக்ட் பண்ணி ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? அப்ப ஆப்ஷன் ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். எல்லாரும் பண்ண அதுக்கு இல்ல, முடியாது, ஒருத்தர் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும். சரி கையோட எடிட் பண்ணிடலான்ற இந்த வீடியோ. ஏதாவது ஆப் வச்சிருக்கீங்களா ஃப்ரீவேர்? தெரியாது, சேர்த்து கட்டிக்கலாம். அந்த அந்த காலத்துல Canva-ன்னு ஒரு நமக்கு app டைம் இருக்கு. லிமிட்லாம் கிடையாதுல்ல, கன்ஸ்ட்ரெயின்ட்டே இல்ல. ஆமா, ஆண்ட்ராய்ட்னா கேன்வான்னு ஒரு ஆப் இருக்கு. இதுனா ஃபில்மோரான்னு ஒரு ஆப் இருக்கு டெஸ்க்டாப்புக்கு எனக்கு தெரிஞ்சு, வீடியோ எடிட்டிங். எதுக்கு? இந்த எடிட்டிங் இருக்கு. இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ எப்படி மூவ் பண்ண? இது அந்த 3 டாட் இருக்கும், 3 டாட் 6 டாட் ஒரு ஓரத்துல அது பிடிக்கும். ஓகே, அது எடிட்டிங் எனக்கு எங்களுக்குலாம் விசிபிளா இருக்காது, அது உனக்கு மட்டும் தான் தெரியும். இது ஃபில்ம் இதுவா? ஃபில்மோரா அது ஃப்ரீவேரா? ஃப்ரீ தான் ஃப்ரீவேர் இல்ல நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் ஃப்ரீ இல்ல, மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் ஃப்ரீ தான் அதுல. ஓகே, மேபி அது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் யாரோ ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அதை சொல்லி, கேன்வாவும் ஈஸி தான், அது வந்து போன்ல ஃப்ரீ. சரி. நம்ம வீடியோவோட இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. எப்ப கட் ஆகும் நம்ம ட்ராக் பண்ணாம விட்டோம்னா பிரச்சனை ஆயிரும். அதனால நம்ம வந்து அந்த எல்லாரும் சொல்ற அந்த டயலாக சொல்லிடலாமா? இப்பவே வீடியோல கட் பண்ணி கடைசியில எடிட்டிங்ல கடைசியில போட்டுக்கலாம். உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சொல்லாமலே வந்துட்டு அடிச்சு விடுங்க. அந்த மணி அடிச்சு விடுங்க. ஒருத்தர் அவன மாதிரியா? ஐயா, ஒருத்தர் டாக்டர் திவாகர். ஓகே, நான் வந்துட்டு சைட் பை சைடு நீ சொல்ற லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டியும் சரி, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. கடைசியில முடிஞ்சா அந்த பெல்ல கொஞ்சம் அடிச்சு விட்டுட்டு போங்க. சீக்கிரமாக சேனல் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. ஒருத்தர் தனியா கும்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பேராதருடன், பெரும் சப்ஸ்கிரைபர்ஸுடன், பெரிய வியூஸ், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை வீடியோ இன்டர்வியூ எடுத்து பெருமளவுக்கு பேராதரவு பெற்று வளருவோம் என்று ஆசைப்படுகிறோம். இவ்வளவு பேசலாம் வரும், இதுல எடிட் பண்ணி தூக்கிடுவேன், கவலைப்படாத. தயவு செஞ்சு பண்ணிடுங்க.